வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு 7 நண்டு எடுத்துருக்கேன். இது க்ளீன் பண்ணின்னு வந்துடலாம். அடுப்பில் வானல் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இது பொரிஞ்ச உடனே ஒரு 10 சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு 6 பல் பூண்டு போட்டு வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கணும். இதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு வதக்கணும். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி போட்டு வதக்கணும். ஒரு 10 முந்திரி பருப்பு, உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். போட்டு வதக்கணும். இதெல்லாம் வதங்கும்போது ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டு வதக்கணும். தேவைன்னா இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வதங்கின உடனே இது ஆறினோடனே இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அடுப்பில் வானல் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கறி மசாலா இருக்கிற பிரிஞ்சி இலை போட்டு கரைஞ்சி வச்ச வெங்காயத்தை அதில் போடணும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். போட்டு வதக்கணும். இது கூட பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்கணும். இந்த அளவு வதங்கின உடனே ஒரு சின்ன தக்காளி ஒன்று போடணும். பொடிசாக கட் பண்ணி போடணும். இது வதங்கும்போது நண்டு குழம்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். போட்டு சேர்த்து வதக்கலாம். இது வதங்கும்போது கரம் மசாலா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு வதக்கணும். உப்பு இருக்குன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் குழம்பு பொடி சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன், வீட்டில் இருக்கிற சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதில் அரைச்சி வச்ச விழுதை இதில் ஊற்றிடணும். இதில் தேவையான அளவுக்கு குழம்பு பதம் வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சமயம் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். வேணுன்னா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகம் போடணும்னா, காரம் கொஞ்சம் அதிகம் போடணும்னா போட்டுக்கலாம். குழம்பு கொதி வரும்போது கழுவி வச்ச நண்டை எடுத்து இதில் போடணும். போட்டு மூடி வச்சிடணும்.
நீங்கள் வாங்குகிற நண்டு அதிகமாக இருந்தால் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக இருந்தால் இந்த அளவு வதக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடிடணும். மீடியம் தீயில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாம். நண்டு வந்துடுச்சு, குழம்பு செய்தாச்சு. இப்போ இந்த குழம்புல கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதுதான். நண்டு குழம்பு செய்தாச்சு. நீங்களும் இது மாதிரி நண்டு குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.